இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் விநியோகக்கூடிய ஆவினை பெரிய அளவுக்கு கண்டுக்கிறதே இல்லை. அத்தியாவசிய உணவுப் பொருளாக வழங்கக்கூடிய இந்த பால் பொதுமக்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பால் உற்பத்தியாளர்களெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, பால் முகவர்களெல்லாம் விநியோகம் செய்ய முடியாது. பாவப்பட்ட ஜென்மங்கள் யாருன்னா அது பால் முகவர்கள் தான். பால் முகவர் உற்பத்தியாளர்களாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் பால் முகவர்களுக்கு அந்த ஸ்பேஸ் கிடையவே கிடையாது. தொடர்ந்து நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை, பால் முகவர்களுக்கு அவங்க வாழ்வாதாரத்தை சதவிகித அடிப்படையில் நிர்ணயம் பண்ணி கொடுங்க. என்ன மாதிரி கோரிக்கை வாழ்வாதார அடிப்படையில்? ஒவ்வொரு முறை விற்பனை விலையை கொள்முதல் விலையை உயர்த்தும் போதெல்லாம் ஆவின் பால் முகவர்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறதே இல்லை. நாங்கள் ஆவின் நிர்வாக இயக்குநருக்காக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தித்து பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம், திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஆவினுக்கு போதாத காலம், ஆவின் அழிவை நோக்கி போகக்கூடிய காலம். ஏன் சார் இந்த விஷயம்? அது என்னமோ அது ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். திருப்பதிக்கே நம்ம நெய் கொடுத்தது ஆவின். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இன்னைக்கு அழிச்சு சின்ன பணமாக்கி வச்சுட்டாங்க. திட்டமிட்டு அழிச்சிட்டாங்க. பந்து அடிக்கிற மாதிரி இங்கேயும் எங்கேயும் மாற்றி மாற்றி அடித்தாங்களே தவிர, அழகழிச்சாங்களே தவிர எந்த விதமான மாற்றமே வரல. அதுக்குள்ளே ஆட்சி மாறுச்சு, காட்சியும் மாறுச்சு. ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்க தலைவர் திரு சு.ஆ. பொன்னுசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நேற்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ், அதாவது கொள்முதல் விலை, பால் கொள்முதல் விலையை 3 ரூபா உயர்த்தினார். ஒரு சிறப்பான செய்தியாக நீங்களும் சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பால், அதாவது இந்த முகவர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய கஷ்டங்களையும் போக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை நீங்கள் வச்சுருக்கீங்க. நீங்கள் படுற கஷ்டங்கள்லாம் என்ன சார், கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அதாவது எந்த அரசு, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய பால் விநியோகக்கூடிய ஆவினை பெரிய அளவுக்கு கண்டுக்கிறதே இல்லை. வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கான ஆயுதம் மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்களே தவிர அதோடைய வளர்ச்சிக்காக பெரிதும் இது பண்ணுறதில்லை. ரெண்டாவது, அத்தியாவசிய உணவுப் பொருளாக வழங்கக்கூடிய இந்த பால் பொதுமக்களுக்கு தடை இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, பால் உற்பத்தியாளர்கள். ரெண்டு, பால் முகவர்கள். இந்த ரெண்டு சங்கிலி தொடரில் எங்கேயாவது ஒரு இடத்துல இணைப்பு துண்டிச்சதுன்னா பால் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும். ஆவினாக இருந்தாலும் சரி, தனியாராக இருந்தாலும் சரி. பால் உற்பத்தியாளர்களெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, பால் முகவர்களெல்லாம் விநியோகம் செய்ய முடியாது. ஸோ இந்த ரெண்டு சங்கிலி தொடரும் சிறப்பான முறையில் பயணிக்கணும்னா அதை கவனத்தில் எடுத்துக்கணும். ஆனால் பால் உற்பத்தியாளர்கள் ஒரு துணிச்சலாக போராடிடுறாங்க. அவங்களுக்கான உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்கு போராடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, போராடிடுறாங்க. ஆனால் பால் முகவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து, அதாவது அதிகாலை 2 மணி, 2:30 மணி, 3 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சா காலைல 10 மணி வரைக்கும் பால் விநியோகத்திலே இருக்கிறாங்க. திரும்ப அந்த விநியோகம் செய்த பாலுக்கான தொகையை வசூலிக்கணும். அந்த எம்டி கிரேட்ஸ், பால் கிரேடு சப்ளை பண்ண கிரேடை எடுக்கணும். அதுக்கு சாயங்காலம் ஓடியாகணும். இது வருஷத்தில் 365 நாளும் பால் முகவர்கள் ஓடிக்கிட்டே, தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கணும். இது அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடந்தாலும் சரி, இல்லை ஒரு சுக நிகழ்வு நடந்தாலும் சரி, எதுக்குமே நேரம் ஒதுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு, இன்னும் சொல்லப்போனால் நான் எப்பவுமே சொல்லுவேன், பாவப்பட்ட ஜென்மங்கள் யாருன்னா அது பால் முகவர்கள் தான். பால் முகவர் உற்பத்தியாளர்களாக கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்காங்க, பால் முகவர்கள் அந்த ஸ்பேஸ் கிடையவே கிடையாது. ஆனால் ஆட்சியாளர்கள் யாருமே இது வரைக்கும் பால் முகவர்களை கண்டுகொள்ளவே இல்லை. அது தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, பால் முகவர் ஆவின் முகவர்களாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் 19 வருஷமாக, கிட்டத்தட்ட 2008 இந்த பால் முகவர் சங்கத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 19 வருஷமாக இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம்.
தொடர்ந்து நாங்கள் முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை பால் முகவர்களுக்கு வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை சதவிகித அடிப்படையில் நிர்ணயம் பண்ணி கொடுங்க. என்ன மாதிரி கோரிக்கை சார் முன்வைக்கிறீங்க வாழ்வாதார அடிப்படையில்? வாழ்வாதார அடிப்படையில் தான் விலைவாசி உயர்வுன்றது தனியார் பால் நிறுவனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எப்போவுமே இந்த விற்பனை விலை உயர்த்தும் போதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று பால் கொள்முதல் விலை உயர்வு, 2வது மூலப்பொருட்கள் விலை உயர்வு. இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் காரணமாக சொல்லுவாங்க. ஆனால் அவர்கள் ப்ராக்டிக்கலாக சந்திக்கக்கூடிய விஷயம்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மேன் பவர் எக்ஸ்பென்சஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு மற்றும் எல்லா செலவும் கருத்தில் கொண்டு இந்த 2 செலவை மட்டும் காரணம் காமிச்சு விலையை உயர்த்துவாங்க. ஆனால் அப்படி உயர்த்தும் போது பால் முகவர்கள், இந்த விநியோகத்தில் இருக்கக்கூடிய பால் முகவர்களுக்கான செலவினங்களை கவனத்தில் எடுத்துக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஆவினம், அரசுடைய ஆவின் நிறுவனமும் ஒவ்வொரு முறை விற்பனை விலையை கொள்முதல் விலையை உயர்த்தும் போதெல்லாம் ஆவின் வந்து பால் முகவர்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறதே இல்லை. நாங்கள் ஆவின் நிர்வாக இயக்குநருக்காக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சந்தித்து பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய விஷயம் 2 விஷயம் தான் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று, பால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கணும், அதான் அதிக விலை கிடைக்கணும். பொதுமக்களுக்கு குறைஞ்ச விலையில் பால் விநியோகம் பால் கிடைக்கணும். அப்படின்னா உற்பத்தியாளர் உற்பத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய பாலை பொதுமக்களுக்கு யார் கொண்டு போய் சேர்க்கறது? ஆவின் டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருமா? யாரோ ஒருத்தர், பொண்ணுசாமியோ கண்ணுசாமி மூணுசாமி, யாரோ ஒருத்தர் முகவர் மூலமாக தான் அதை கொண்டு போய் பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்போது உற்பத்தியாளர்களுக்கான செலவினங்களை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய அரசு பால் முகவர்களுக்கான இதை கவனத்தில் எடுத்துக்கிறது இல்லை. அழுகிற பிள்ளைக்கு தான் தாய் விட தாய்ப்பால் ஊட்டுவோம். தொட்டில் தூக்கிற குழந்தைய தூக்கி எந்த தாயும் குழந்தைக்கு பசிக்குன்னு பால் கொடுக்க மாட்டாங்க. அந்த நிலமை தான் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே பால் உற்பத்தியாளர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, பால் நிறுத்த போராட்டம் பண்ணுறாங்க, சாலையில் பால் கொட்டி போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது. பால் நிறுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, பாலை கொட்டி போராடுறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. அதனால தான் ஆண்டில் 365 நாளும், அது பனி பெஞ்சாலும் மழை பெஞ்சாலும் வெள்ளம் வந்தாலும், 2015 பெருவெள்ளம், வர்தா புயல், கஜா புயல், பல்வேறு புயல்களை பார்த்தாச்சு, சுனாமி, அந்த சுனாமியில் கூட நம்ம அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து விநியோகம் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கொரோனா காலகட்டம் எவ்வளோ பெரிய ஒரு பெருந்தொற்று, அந்த தொற்று காலத்திலேயே உயிரை பணையம் வச்சு பால் முகவர்கள் வந்து பால் விநியோக தொழிலை செஞ்சோம். அப்போ கூட எங்களை முன்கள பணியாளர்களை அந்த அரசு அறிவிக்கலை. நாங்கள் அறிவிக்கணும் கோரிக்கை வச்சோம். அப்போ எடப்பாடியார் இருந்த காலகட்டத்தில் சரி, அடுத்து வந்த திமுக ஆட்சி கொரோனா முடிவு டயத்தில் வந்தாங்க, அப்பவும் நாங்கள் கோரிக்கை முன் வச்சோம். அப்போ 2 அரசுகளும் முகவர்களுக்கான இதை வந்து செவி சாய்க்கலை. காரணம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 1.5 லட்சம் முகவர்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் 1.5 லட்சம் முகவர்கள் மேலே இருக்கிறோம். 1.5 லட்சம் முகவர்கள் இருக்கிறோம்னா இந்த 1.5 லட்சம் முகவர்களையும் ஒன்று திரட்டி போராடுவதற்கான நேரம் கிடைப்பது எங்களுடைய நோக்கம் எல்லாமே, முகவர்களின் நோக்கம் எல்லாமே பொதுமக்களுக்கு தடையில்லாமல் பால் சப்ளை பண்ணணும். தூங்கி எழுந்திரிச்ச உடனே டீ கடைக்கு பால் போடணும், மக்களுக்கு வீடு கடைக்கு பால் போடணும். இந்த இதிலே தான் அவனுடைய பால் முகவருடைய எண்ணம் போகுமே தவிர, தன்னுடைய வருமானம், தன்னுடைய பேக்கெட் நிறையணும், தன்னுடைய வருமானம் வேணும், அதுக்காக போராடணும் அப்படின்ற எண்ணம் முகவருக்கு இல்லைன்றதுனால தான் இந்த பலவீனம் தான் பால் நிறுவனங்களுக்கும் ஆவின் மாதிரியான அரசு நிறுவனங்களுக்கும் ஒரு பலமாகி போகுது. சார், கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் வச்ச கோரிக்கையெல்லாம் என்னென்ன சார் நிறைவேற்றிருக்காங்க? அதாவது கடந்த 2 அரசுகளும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு படும் மோசமாக இருந்தான்னு சொல்லணும். அதிமுக ஆட்சி காலத்துலையாவது பால் கொள்முதல் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தது. இதை வந்து திமுக முன் திமுக பின்னு எடுத்துக்கணும். 2006, 2011 காலகட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவினுக்கு போதாத காலம். திமுக ஆட்சிக்கு வந்தாலே ஆவினுக்கு வந்து போதாத காலம், ஆவின் அழிவை நோக்கி போகக்கூடிய காலம். ஏன் சார் இந்த ரீசன்? அது என்னமோ, அது ஒரு சாபக்கேடுன்னு கூட சொல்லலாம். அது பல்வேறு காரணிகள் வெளியே சொல்லப்படுது. அதற்கான முழுமையான தரவுகள் இல்லாமல் அதை பற்றி பேச முடியும். இருந்தாலும் திமுக ஆதரவு பெற்ற அவருடைய உறவினர் தனியார் பால் நிறுவனத்துக்கு வந்து ஆவினுக்கு வரக்கூடிய பால் வந்து இந்த 2006-11 காலகட்டத்தில் மடைமாற்றம் செய்யப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா அப்போது வந்து தனியார் வந்து அதிக விலை கொடுத்து பால் கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆவின் குறைந்த விலை கொடுத்து பால் கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது பால் தட்டுப்பாடு உற்பத்தி வந்து போதிய அளவுக்கு நம்மகிட்ட இல்லை தமிழ்நாட்டில். இப்போ வேறு வழி இல்லாமல் இங்கே குறைந்த விலைக்கு வந்த பாலை இவங்க அந்த இதுக்கு ப்ரைவேட் அவங்களுடைய நிறுவனத்துக்கு அமைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த ஆரஞ்சு பால் பாக்கெட்டு பார்த்தீங்கன்னா கடைகளை விற்கவே முடியாது, மாதாந்திர அட்டைக்கு மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் மாதாந்திர அட்டை வந்து ஆரம்பத்தில் ஆவின் வரும்போது மாதாந்திர அட்டை மூலமாக தான் முகவர்கள் வாயிலாக கொடுத்தாங்க. டைரெக்டாக மக்களுக்கு போய் மாதாந்திர அட்டை மூலமாக கொடுக்கல, முகவர் வாயிலாக தான் கொடுத்தாங்க. ஆனால் 2006-2011 திமுக ஆட்சி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயத்தை பிடிக்கிற மாதிரி மாதாந்திர அட்டை வச்சுருந்த பால் முகவர்களை விரட்டி பிடிச்சாங்க. இதெல்லாம் கொடுமையாக இருக்குது. விரட்டி பிடிச்சி அவ்வளோ கடையும் சீஸ் பண்ணாங்க. சீஸ் பண்ண கார்டுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை.
நீ நம்ம திருடி ஒன்றும் அவங்க விற்கல. ஆவின் நிர்வாகத்துக்கு முன்பணம் செலுத்தி தான் மாதாந்திர அட்டை வாங்கி விற்கிறாங்க. நீங்கள் ஆவின் வளர்ச்சிக்கு கொண்டு வரும்போது முதல்ல மாதாந்திர அட்டை மூலமாக தான் நிர்வாகம் வந்து பால் முகவர்களுக்கு பால் விநியோகத்தை தொடங்கினாங்க. அப்போது நீங்கள் அப்படி தொடங்கின ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றும் போது நீங்கள் அதற்கான மாற்று ஏற்பாடு பண்ணணும். ஒன்று வணிக ரீதியான அட்டைன்னு பண்ணணும், இல்லைன்னா அதுக்கான மாற்று ஏற்பாடு பண்ணணும். அப்படி பண்ணாத போது முகவர்கள் வேறு வழி இல்லாமல் முன்பணம் செலுத்தி தான் வாங்கி விற்கிறாங்க. அப்படி செலுத்தி வாங்கி விற்கிறத திருட்டு பொருள் விற்கிற மாதிரி விரட்டி விஜிலன்ஸ் அதிகாரி பிடிச்சு சீஸ் பண்ணாங்க. அப்போ கடுமையான ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்தது 2006-11 காலகட்டம். எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா அந்த டைம்ல? கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தோம், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், கவன ஈர்ப்பு பேரணி நடத்தியிருக்கோம்னு சொல்லப்போனால் எனது அமைப்பு 2008 தொடங்கப்பட்ட பிறகு 2009 மன்றோ சிலையிலேருந்து சேப்பாக்கம் வரைக்கும் போய் தலைமைச் செயலகத்துக்கு மனு கொடுக்க போகிறோம். அப்போது முதல்வர் கலைஞர் அவர்கள், துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நாங்கள் பேரணி முடிச்சுட்டு போகும்போது அவங்க 2 பேருமே கோட்டையில் இல்லை, நேரம் கடந்துருச்சு. பால்வளத்துறை செயலாளர் ஐஏஎஸ் அப்போ முத்துக்குமாரசாமி ஐஏஎஸ் அவரை போய் பார்க்குறோம். பால் முகவர்கள் ஒரு பிரிவு இருக்குன்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு ஐஏஎஸ்கே தெரியல. எப்படி ஒரு லட்சக்கணக்கான முகவர்கள் இருக்காங்க, இவங்க மூலமாக தான் மக்களுக்கு பால் விநியோகம் நடக்குதுன்றதே அவங்களுக்கு தெரியல. அப்படி ஒரு சூழலில் இப்படி ஒரு பிரிவு இருக்குது, இவ்வளோ லட்சம் பேர் இருக்கோம், இதில் வந்து மொத்த விநியோகஸ்தர் மூலமாக தான் எங்களுக்கு பால் வருது, ஸோ எங்களுக்கு இவ்வளோ தான் வருமானம் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனார். ஸோ நாங்கள் அதை முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போனாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் துணை முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆழ்வார்பேட்டையில் 2 முறை சந்தித்து பேசியிருக்கோம். ஸோ எங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க. அந்த மாதாந்திர அட்டைக்கான அந்த நடவடிக்கைகளை பண்ணி வணிக அட்டை கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன், நீங்கள் அடுத்து ஃபர்தராக இங்கே வரணும்னா நீங்கள் ஆவின் நிர்வாக இயக்குநரை போய் பாருங்கன்னாங்க. ஆவின் நிர்வாக இயக்குநரை போய் பார்த்தா அவர் அரசு கொள்கை முடிவு எடுக்கணும், இது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது பந்து அடிக்கிற மாதிரி இங்கேயும் எங்கேயும் மாற்றி அடித்தாங்களே தவிர, அழகழிச்சாங்களே தவிர எந்த விதமான மாற்றமே வரல. அதுக்குள்ளே ஆட்சி மாறிச்சு, காட்சியும் மாறிச்சு. இவங்க வந்த உடனே இந்த நிறுவனத்துக்கு போன பால்லாம் முதல்ல தடை செய்யப்பட்டது. அப்போ இவங்க ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணுறாங்க, பால் உற்பத்தி அதிகப்படுத்தணுன்றதுக்காக சில ஆலோசனைகளை அதற்கான கேட்டு விலையில்லா கறவை மாடுகள் திட்டத்தை அறிமுகப்படுத்துனாங்க. உள்ளபடியே மிகப்பெரிய வரவேற்புக்குரிய ஒரு திட்டம். ஏன்னா திமுக ஆட்சியில் 20 லட்சம் லிட்டருக்குள்ளே தான் பால் கொள்முதல் இருந்தது. 22 லட்சம் லிட்டர் தான் பால் கொள்முதல் இருந்தது. அதிமுக ஆட்சிக்கு விலையில்லா கறவை மாடுகள் கொடுத்த பிறகு 22 லட்சமாக இருந்த பால் கொள்முதல் கிட்டத்தட்ட 12 லட்சம் லிட்டர் அதிகரிச்சது. இவங்க 2021 ஆட்சியை விட்டு போகும்போது, அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது 38.26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல். அப்போது ஒரு அரசு நிறுவனத்தை வளர்க்கணும்னு அரசு நினைச்சா பண்ணலாம். ஆமாம். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் கூட்டுறவு பால் நிறுவனங்கள்லாம் குஜராத்தில் அமுல் எடுத்துக்கோங்க, கர்நாடகா நந்தினி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஏன் வளர்ச்சியை நோக்கி போகுதுன்னா அங்கே அரசியல் தலையீடு கிடையாது, ஆட்சியாளர்கள் தலையீடு கிடையாது. ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டாங்கன்னா அவங்க அதை முழுக்க கவனிச்சுக்கிறாங்க, பண்ணிக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை கொள்முதல் விலையும் விற்பனை விலையும் மாற்றி அமைக்கிறாங்க. ஏன்னா உற்பத்தியாளர்களுக்கும் செலவினங்கள் இருக்குது, முகவர்களுக்கும் செலவினங்கள் இருக்குது, ஸோ நிர்வாகத்துக்கும் செலவினங்கள் இருக்குது. ஏன்னா ஊழியர்களுக்கு அதிகாரிகளுக்கும் வருஷம் சம்பள உயர்வு இருக்குது, அகவலைப்படி உயர்வு இருக்குது இல்லையா, ப்ளஸ் அவங்க அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கான எரிபொருள் செலவு இருக்குது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க அதற்கேற்ற வகையில் கொள்முதல் விலையும் விற்பனை விலையும் மாற்றி அமைக்கிறாங்க. இப்போ ஆண்டுக்காண்டு மாற்றி அமைக்கும்போது உற்பத்தியாளர்கள் அங்கே தான் பால் ஊற்றுறாங்க, முகவர்கள் அந்த பாலை விற்பனை செய்கிறாங்க. நம்ம அமுல் உள்ள அண்டை மாநிலம் கர்நாடகா நம்ம ஆவின் மாதவரத்தில் வந்து பாடம் கற்றுட்டு போனவங்க இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நம்ம ஆவினுடைய இந்த கூட்டுறவு கட்டமைப்பை எப்படி இவங்க பால் கொள்முதல் பண்ணுறாங்க, எப்படி இதை பதப்படுத்தி பேக்கெட் பண்ணி சந்தைப்படுத்துகிறாங்க அப்படின்றத இங்கே வந்து பாடம் கற்றுட்டு போகும்போது அவங்களுடைய கொள்முதல் ஒரு நாளைக்கு 19 லட்சம் லிட்டர் பாடம் கற்றுட்டு அவங்க சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் அவங்க கற்றுட்டு போகும்போது 19 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் ஒரு நாளைக்கு. ஆனால் இன்னைக்கு 1 கோடி லிட்டர் தாண்டி கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதனை. அங்கே வந்து கிட்டத்தட்ட 85% நந்தினி தான், தனியாருடைய பங்களிப்பு ஒரு 10% கூட இருக்காது. ஆனால் உல்டாவா இங்கே பாடம் கற்றுக் கொடுத்த ஆவின் இன்னும் 38 லட்சம், அதிமுக 38 லட்சமாக இருந்தது, திமுக ஆட்சி பழைய வந்தவர் 25 லட்சமாக குறைச்சிட்டாங்க. பின்னாடி அப்படியே போயிடுச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தேவையில் அவங்களால 15% மேலே ஆவினால் போக முடியல, பங்களிப்பு இல்லை. ஆமாம். காரணம் என்னென்னா இதை வந்து ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்கான ஆயுதம் மட்டும் தான் பார்க்குறாங்க. 2006-11 காலகட்டத்தில் திமுக ஆட்சி காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படலை. அடுத்து வந்த அதிமுக ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னா 2014 தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து பால் கொள்முதல் விலையை உயர்த்துறாங்க.
அதுவும் 2014 ஜனவரியில் லிட்டருக்கு 3 ரூபா கொள்முதல் விலையை உயர்த்துறாங்க, விற்பனை விலையை உயர்த்தலை. அது கூட எலெக்ஷன் டைம்ல நினைக்கிறேன் உயர்த்தலை. அதன் பிறகு நவம்பர் 1ஆம் தேதி பசும்பாலுக்கு 5 ரூபாயும் எருமைப்பாலுக்கு 4 ரூபாயும் உயர்த்துறாங்க. அப்போது அந்த ஆண்டில் விவசாயிகளுக்கான விலை 8 ரூபா உயர்த்தி கொடுக்கப்படுது. விற்பனை விலையை அதிரடியாக 10 ரூபா உயர்த்துறாங்க. எந்த அரசாங்கமே செய்யாத விஷயம், செய்ய தயங்கக்கூடிய விஷயம். நாங்கள் அதை வரவேற்றோம். ஏன்னா எங்களுக்கு ஏற்றி கொடுக்கல, இருந்தாலும் நாங்கள் வரவேற்றோம். காரணம் என்னென்னா, பால் உற்பத்தியாளர்களான விவசாய பெருமக்களுக்கு அந்த லாபம் போய் சேருது. அந்த 8 ரூபான்றது நேரடியாக அவங்களுக்கு போகுது. இப்போ தனியார் வந்து ஒவ்வொரு முறை 2 ரூபா விலை உயர்த்தும் போதும் அவர் சொல்லக்கூடிய காரணம் பால் கொள்முதல் விலை உயர்வுன்னு. ஆனால் அது முறையாக உற்பத்தியாளருக்கு போகுதான்னா போகாது. லிட்டருக்கு 4 20 காசு 30 காசு அந்த மாதிரி ஏற்றி கொடுப்பாங்க தவிர பெரிய அளவுக்கு அதில் போகாது. ஆனால் இவங்க 10 ரூபா உயர்த்திட்டு 8 ரூபாயை உற்பத்தியாளருக்கு உயர்த்தி கொடுத்தாங்க. அப்போது அதை வரவேற்ற ஒரே அமைப்பு நாங்கள் தான். ஓகே சார். அப்போ நீங்கள் போன ஆட்சியில் அதாவது 2006-11 ஒரு தனியார் பங்களிப்புக்கு அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ 2021 26 வரைக்கும் திமுக ஆட்சி போச்சு. இப்போ எந்த தனியார் நிறுவனத்துக்கு இவங்க வந்து ஒரு பெனிஃபிட் கொடுத்தாங்க? அதாவது 2006 2011 தனியாருக்கு பால் கொடுத்தாங்கன்னா 2021 to 26 காலகட்டம் அமைச்சருடைய அதிகாரிகளுடைய கஜானா நிறைவதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிட்டாங்க. பால் எங்கேயும் மடைமாற்றம் செய்யப்படலை. வந்த பாலை திட்டமிட்டு குறைச்சாங்க கொள்முதல். ஏன்னா 2021 மேலே அவங்க ஆட்சியை விட்டு அதிமுக ஆட்சி எடுப்போம் 38.26 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல். இவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 6 மாத காலத்திலே பார்த்தீங்கன்னா 25 லட்சம் லிட்டர் குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா, பால் கொள்முதல் நிலையங்களுக்கு வாய்மொழியாக உத்தரவு போகுது. நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு விவசாயி 10 லிட்டர் கொடுக்குறான்னா அவன்கிட்ட 5 லிட்டர் 6 லிட்டர் தான் வாங்கணும். அதுக்கு மேலே பால் வாங்காத, திருப்பி அமைச்சிருன்னு. அப்போ இது மாட்டு மடியில் கறக்காமல் வைக்கக்கூடிய விஷயமா? வேறு கறந்து தான் ஆகணும். அப்போ விவசாயி என்ன பண்ணுறான், தனியாருக்கு போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறான். அப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே 3 ரூபா விற்பனை விலையை குறைச்சாங்க தெரியுமா? அப்போ 3 ரூபா விற்பனை. அப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது 28 லட்சம் லிட்டர் பால் விற்பனை, கொள்முதல் 38 லட்சம், விற்பனை 28 லட்சம். இந்த ரேஷியோ தான் கரெக்டு. 28 லட்சம் விற்பனை பண்ணோம்னா 38 லட்சம் கொள்முதல் இருந்தால் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைன்னா பாலை பதிலாக நம்ம வேறு மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போது இவங்க இருந்த வரைக்கும் அந்த சரியாக இருந்தது. இவங்க வந்த உடனே கொள்முதலை குறைச்சாங்க. கொள்முதலை குறைச்சா நம்ம விற்பனை விலையை குறைச்சாங்க இல்லையா, அதில் 3 ரூபா சேல்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. 28ன்றது 31 லட்சமாக ஆகிடுச்சு. 3 லட்சம் லிட்டர் கிட்டத்தட்ட சேல்ஸ் அதிகமாகிடுச்சு. அப்போ 31 லட்சம் லிட்டர் சேல்ஸ் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக 42 லட்சம் லிட்டர் கொள்முதல் பண்ணால் தான் நீங்கள் ஆரஞ்சு பால் பச்சை பால் வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கான கொழுப்பு சத்து திடசத்துக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பால் இருந்தால் தான் அதிலிருந்து கொழுப்பு சத்தை எடுத்து நம்ம இதில் பண்ண முடியும். கொழுப்பு சத்தை எடுத்த பாலை பவுடராக்கி ஸ்டாக் வைக்க முடியும். மற்ற ப்ராடக்ட்டுக்கு இந்த கொழுப்பு சத்து ஆரஞ்சு பாலில் பார்த்தீங்கன்னா 9% திடசத்து இருக்கும், 6% கொழுப்பு சத்து, பச்சையில் 8.5%, 4.5% கொழுப்பு சத்து. மாட்டு பசுமாலில் வருது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4% கொழுப்பு சத்து இருக்கும், திடசத்து 7.8, அதிகப்படி 8 இருக்கும். அப்போ திடசத்துக்கு பால் பவுடர் சேர்க்கணும், கொழுப்பு சத்துக்கு நம்ம ஏற்கனவே கொழுப்பு சத்து எடுத்து வச்சுருப்பாங்க, க்ரீம் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை சேர்க்கணும். இல்லைன்னா வெண்ணெய் சேர்க்கணும், க்ரீம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய வெண்ணெயாக்கி வச்சுருப்பாங்க, அதை சேர்க்கணும். அப்போது இவங்க ஒரு விஞ்ஞான ரீதியாக எப்படி பிளான் பண்ணுறாங்க, பாலாக வாங்கினா சம்பாதிக்க முடியாது, பாலாக வாங்கினா சம்பாதிக்க முடியாது. பாலாக வாங்கி வேறு கம்பெனிக்கு நம்ம அனுப்பிச்சாலும் இன்றைக்கி சமூக வலைதள காலம், ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை கார்னர் பண்ணிவிடுவாங்க. அப்போது பிளான் பண்ணி இதை வந்து கொள்முதலை குறைச்சிரு அப்படின்னு 25-26 லட்சத்துக்கு குறைச்சிட்டாங்க. 10-12-15 லட்சம் கிட்டத்தட்ட நம்ம ஷார்ட்டேஜ். இந்த ஷார்ட்டேஜை ஈடுபட்டுறதுக்காக மகாராஷ்டிரா ராஜஸ்தானில் இருந்து பால் பவுடர் வெண்ணையும் வாங்குறாங்க. கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி ட்ராமா. பால் பவுடர் வெண்ணையும் வாங்கி அது மூலமாக ஆவின் பாலை உற்பத்தி பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஓகே சார். ஓகே, இப்போ தாவேகா அரசு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு மேலும் உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? இப்போ ஆவினை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு கோரிக்கை வைக்க போகிறீங்க? அதாவது திமுக ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆவினுக்கு 3500 கோடிக்கு மேலே லாஸ். எனக்கு 3 ரூபா விலை குறைச்சாங்க இல்லையா, அதில் மட்டுமே முழுசாக அவங்க 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. 1825 கோடி ரூபா லாஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2022 பால் கொள்முதல் விலையை 3 ரூபா உயர்த்தினாங்க விவசாயிகளுக்கு. எப்போவுமே விற்பனை விலையை கொள்முதல் விலையை உயர்த்தும் போது அதற்கு இணையாக இல்லை அதை விட 1 ரூபா 2 ரூபா அதிகமாக விற்பனை விலையை உயர்த்தினா தான் அந்த நிர்வாகத்தை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். ஆனால் அவங்க விற்பனை விலையை வந்து எல்லா பாலுக்கும் உயர்த்தாமல் ஆரஞ்சு பாலுக்கு மட்டும் ஏற்றினாங்க. அதுவும் மாதாந்திர அட்டைக்கு ஏற்றலை. மாதாந்திர அட்டைக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா 12 ரூபா விலை வித்தியாசம்.
கடையில் போய் வாங்கினா 60 ரூபா, மாதாந்திர அட்டையில் வாங்கினா 46 ரூபா, 14 ரூபா வித்தியாசம். அப்போது இந்த விலை உயர்வுனால ஆவினுக்கு லிட்டருக்கு 3 ரூபா உயர்த்தி கொடுத்துருக்காங்க விவசாயிகளுக்கு. டெய்லி ஒரு 28 லட்சம் 30 லட்சம் கிட்ட சராசரியாக கொள்முதல் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா. இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கான போயிருக்கு. ப்ளஸ்ஸு 3 ரூபா ஊக்கத்தொகையை அரசு கொடுத்தாங்க. இந்த வகையில் 3500 கோடி ரூபா லாஸில் போய்கிட்டு இருக்கு. இந்த லாஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, திமுக ஆட்சியில் திட்டமிட்டு அடுத்த விஞ்ஞான ரீதியாக கொழுப்பு சத்தை குறைச்சி அதில் புது வகையான ஒரு பாலை அறிமுகப்படுத்தி உங்களுக்கு டிலைட்னு சொல்லி இதே விலைக்கு கொடுக்க பச்சை பாக்கெட் ரேட்டுக்கு மறைமுகமான விலை உயர்த்தி நிற்கிறாங்க. பால் பொருட்களையும் நெய்யில் வரலாறு காணாத எந்த அரசுமே செய்யாத விஷயத்த திமுக பண்ணுச்சு. கிட்டத்தட்ட 1 லிட்டர் நெய்க்கு 125 ரூபா ஏற்றுனாங்க 5 ஆண்டுகளில். வெண்ணையும் அதே மாதிரி தான் உயர்த்தினாங்க. நீங்கள் உயர்த்தினீங்களே, தட்டுப்பாடு இல்லாமல் நெய்யும் வெண்ணையும் கொடுத்தீங்களான்னா அவர்கள் விதைத்த விதை இன்று நம்ம மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஆவி நெய் கிடையாது. ஆவி நெய் கிடையாதா? பால் உற்பத்தி பண்ணாதானே நம்ம பாலுக்கு தேவைக்கு மேலே பால் உற்பத்தி பண்ணாதான் அது கொழுப்பு சத்தை எடுக்க முடியும். கொழுப்பு சத்தை எடுத்து கொழுப்பு சத்தை உருக்கும் போது நெய் வரும், வெண்ணெய் வரும். ஸோ இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ் அதில் தான் பண்ண முடியும். நீங்கள் வட மாநிலங்கள்லேருந்து பால் பவுடர் வெண்ணெயும் வாங்கினீங்கன்னா ஆவினுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது, ஒரு தரம் இருக்குது. இன்னைக்கு திருப்பதிக்கே நம்ம நெய் கொடுத்தது ஆவின்னு. அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இன்னைக்கு அழிச்சு சின்ன பணமாக்கி வச்சுட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அப்போது திமுக ஆட்சியில் ஆவின் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ நாங்கள் தொடர்ந்து அப்போதைய திமுக அரசுக்கும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருந்தோம். கொள்முதல் விலையை உயர்த்தி விற்பனை விலையை அதுக்கு ஏற்ற வகையில் உயர்த்துங்க, அப்போ தான் ஆவினை காப்பாற்ற முடியும், பால் உற்பத்தியாளர்களும் பிழைக்க முடியும், பால் முகவர்களும் பிழைப்பு நடத்த முடியும்னு அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ புதிய அரசு அமைந்தது. புதிய அரசு அமைந்த உடனே நாங்கள் முக்கியமான ஒரு 4-5 கோரிக்கைகளை வச்சோம். அதில் பிரதான கோரிக்கை பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும். ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இன்றைக்கி ஒட்டுமொத்த இந்தியாவே பால் உற்பத்தியில் பாதிக்கப்பட்டுருக்கு. ஏன்னா வட மாநிலங்களில் எல்எஸ்டின்னு ஒரு நோய்க்கு தவளை கட்டி நோய் லட்சக்கணக்கான கால்கள் செத்து போச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோடைய பாதிப்பு இன்னும் கடுமையாக இருக்குது. ஸோ வட மாநிலங்களில் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவங்களே இங்கே பால் வாங்கிட்டு போகக்கூடிய நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தென் மாநிலம் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அப்போது அவங்களுக்கு பால் அவங்க வாங்கும்போது தனியார் பால் நிறுவனம் தங்களுடைய பங்களிப்பு போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க. ஸோ இந்த ஆண்டு போதிய மழை இல்லாததுனால இன்னும் வறட்சி காரணமாக உங்களுக்கு பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டுருக்கு. ஸோ இதில் தனியார்லாம் மாற்றி போட்டி போட்டு வாங்குறதுனால இன்றைக்கி ஆவின் 35 ரூபா பால் கொள்முதல் விலை, 3 ரூபா ஊக்கத்தொகை 38 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் தனியார் பார்த்தீங்கன்னா 48 ரூபா 45 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுவும் ஆவின் 4.3% கொழுப்பு சத்து, 8.2% திடசத்து இருக்கிற பாலுக்கு தான் 35 ரூபா கொடுக்குறாங்க. வேறு பாலுக்கு தனியார் பார்த்தீங்கன்னா 4% கொழுப்பு சத்து, 8% திடசத்து. தனியாரும் சரி மற்ற மாநில கூட்டுறவு பால் நிறுவனம் இந்த நடைமுறை தான் பின்பற்றுறாங்க. 4, 8, 12 மொத்த சத்துக்கு தான் ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஆவின் மட்டும்தான், தமிழ்நாடு அரசு மட்டும்தான் 4, 3, 8, 2, 12.5% மொத்த சத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ அதிலே இன்னைக்கு பால் உற்பத்தி பசும்பால் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி 4க்குள்ளே தான் வரும். அதிகபட்சம் 4% பசும்பால். திடசத்து 8 வந்தால் பெரிய விஷயம். அப்போது 12 தான் வரும். நீங்கள் 12.5க்கு 35 ரூபான்னா 12% சத்துள்ள பாலுக்கு 33 ரூபா தான் விவசாயிக்கு கிடைக்கும். அதுலேயும் கூட்டுறவு சங்கங்களுக்கு 1.25 ரூபா சேவை கட்டணமாக எடுத்துப்பாங்க. அப்போ விவசாயி கிடைக்கும் 31 ரூபா தான் கிடைக்கும். சார், இது அது எனக்கு இன்னொரு டவுட்னா, இது வரைக்கும் நீங்கள் மாநில அரசை பற்றியே சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றிய அரசு இதுக்கு எதுவும் கொடுக்குறாங்களா சார் இந்த பால் உற்பத்திக்கு சம்பந்தம்? ஒன்றிய அரசு நிறைய சலுகைகள், தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் மூலமாக நிறைய சலுகைகள், இன்றைக்கி நிறைய பால் பண்ணைகள் போடுறாங்களே, பால் கொள்முதல் நிலையங்களாகட்டும், குளிரூட்டு நிலையங்களாகட்டும், அதற்கு நிறைய சலுகைகள் என்டிடிபி மூலமாக நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை கடந்த ஆட்சியாளர்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கலான்றது தான் அது இருக்கக்கூடிய விஷயம். அதுக்கான பயனை முழுமையாக உங்களுக்கு கொடுக்கல. ஆமாம். அப்போது பால் உற்பத்தி அதிகப்படுத்தணும்னா அதுக்கு இம்மிடியேட்டாக நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் தாவேக அரசுக்கு விஜய் அவர்களுக்கு நாங்கள் வச்ச கோரிக்கை 2011 to 16 காலகட்டத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த விலையில்லா குறைமாடல் திட்டம். திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா பால் கொள்முதல் குறைஞ்சதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏடிஎம்கே என்னென்னலாம் நல்ல திட்டங்கள் பண்ணாலும் அதை இவங்க நிப்பாட்டிக்கிட்டாங்க. விலையில்லா மடிக்கணினி மாதிரியான நிறைய திட்டங்கள் நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்போ இந்த விலையில்லா குறைமாடல் திட்டத்தை நீங்கள் மறுபடியும் அறிமுகப்படுத்தணுன்ற கோரிக்கையை முன் வச்சோம். 2வது, பால் உற்பத்தியாளர்களான கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபா வரைக்கும் உயர்த்தி கொடுக்கணுன்ற கோரிக்கையை முன் வச்சோம். பால் முகவர்களுக்கான கமிஷன் தொகை உயர்த்தி வழங்கப்படணும். பால்வளத்துறைக்கு தனி நலவாரியம், ஏன்னா இன்றைக்கி கட்டுமான தொழில் நலவாரியம் இருக்குது, சவரத்தொழில் நலவாரியம் இருக்குது, பல்வேறு பிரிவுகளுக்கு நலவாரியம் இருக்குது.
ஆனால் அத்தியாவசிய உணவுப் பொருளாக விளங்கக்கூடிய இந்த பால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கோ பால் முகவர்களுக்கோ நலவாரியன்றது கிடையாது. ஸோ இதுக்கு நலவாரியம் அமைக்கணும், இந்த மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சுருந்தோம். அதில் பிரதான கோரிக்கையாக இருந்த விலையில்லா குறைமாடுகள் திட்டத்தை கடந்த வாரம் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் வந்து ஆண்டுக்கு 10,000 பெண்களுக்கு விலையில்லா குறைமாடுகள் திட்டத்தை கொடுப்போம்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அது உள்ளபடியே ஒரு சிறப்பான விஷயம். அது வரவேற்று நன்றியும் தெரிவிச்சிருந்தோம். இதற்கு மத்தியில் தான் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நேற்றைய தினம் வந்து 110 விதியின் கீழே வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க முதல்வர். அது உள்ளபடியே அது 10வது தான். இருந்தாலும் அரசுக்கு இருக்கக்கூடிய நிதி நெருக்கடி, அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ஆவின் நிர்வாகம், இதை ரெண்டையும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பால் உற்பத்தியாளர்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றணும், அதே சமயத்தில் நிர்வாகமும் பாதிக்கப்படக்கூடாது, அரசுக்கும் பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படக்கூடாதுன்றதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவங்க நல்ல தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்தியிருக்காங்க. அரசு தரப்பில் இருந்து எப்பவும் 3 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்கோம், அதை 5 ரூபாயா உயர்த்துகிறோம். ஆவின் தரப்பில் இருந்து 1 ரூபா கொடுக்குறோன்னு இருக்காங்க, 3 ரூபா கொடுத்துருக்காங்க. இது போதாதுன்றதை நாங்கள் முதலுடைய கவனத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கோம். ஏன்னா இது வந்து 1 ரூபாய் ஆவின்லேருந்து கொடுக்குறதுன்றது வந்து பால் உற்பத்தியாளர் தரப்பில் கடுமையான எதிர்வினையாற்றும். அதனால் நீங்கள் துணிச்சலாக 2014 அம்மையார் ஜெயலலிதா என்ன முடிவு எடுத்தாங்களோ அந்த மாதிரியான அதிரடி முடிவு எடுத்து விற்பனை விலையை உயர்த்தினா மட்டும்தான் ஆவின்லேருந்து உற்பத்தியாளர்கள் கொடுக்க முடியும். நீங்கள் விற்பனை விலையை உயர்த்தலைன்னா இப்போ இந்த 1 ரூபா உயர்த்திருக்காங்க இல்லையா, இதே ஆவின் நஷ்டம் தான். இப்போ ஒரு நாளைக்கு 1 ரூபான்னா 30 லட்சம் லிட்ரு, ஒரு நாளைக்கு 30 லட்சம் ரூபா, ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா, கிட்டத்தட்ட மாதத்துக்கு 1 கோடி ரூபா, ஆண்டுக்கு 12 கோடி ரூபா நஷ்டம். ஸோ இந்த நஷ்டத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆவின் லாப நோக்கற்ற நிறுவனம், லாப நோக்கத்துக்காக ஆவின் நடத்தலை, அதே சமயத்தில் நஷ்டத்துலையும் நடத்த முடியாது. ஏன்னா பணி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்கணும், விநியோகம் செய்யக்கூடிய முகவர்களுக்கு உரிய வருமானம் கிடைக்கணும், உற்பத்தியாளர்களுக்கும் அதற்கான விலை கிடைக்கணும். அப்படின்னா நீங்கள் விற்பனை விலையை மாற்றி அமைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இதெல்லாம் நீங்கள் வந்து அமைச்சர் விஜயலட்சுமின்னு நினைக்கிறேன், நீங்கள் பால்வளத்துறை அமைச்சர், அவங்கள போய் சந்திச்சு எப்போ சார் சந்திக்கிறன்ற முடிவில் இருக்கீங்களா? இல்லை, ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரம் அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கோம். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாதம் சந்திக்க முயற்சி பண்ண முடியல. போன வாரம் அவங்கள நேரில் சந்தித்து பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் கிட்டத்தட்ட பேசணும். அவங்ககிட்ட இது கடந்த திமுக ஆட்சியில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த பால் கொள்முதலில் அவங்க செய்த முறைகேடுகள், அந்த பால் பவுடர் வெண்ணெய் வாங்க நடந்த முறைகேடுகள், இது சம்மந்தமாக ஒரு நீதி விசாரணைக்கு உத்தரவிடணுன்ற கோரிக்கையை அவங்கள்ட்ட வலியுறுத்தி இருந்தோம். அதே மாதிரி கொள்முதல் விலையை உயர்த்தணும், விலையில்லா குறைமாடு திட்டத்தையும் கொடுக்கணுன்றத அவங்ககிட்டயே அதை வலியுறுத்தி சொல்லியிருந்தோம். விற்பனை விலையை உயர்த்துங்க, அதிமுக ஆட்சியில் அம்மையார் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ நாங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணுமோ, அடுத்த 2019 எடப்பாடியார் அவர்களும் கொள்முதல் விலையை 4 ரூபா ஏற்றிட்டு விற்பனை விலையை 6 ரூபா ஏற்றுனாங்க. ஆனால் முகவர்களுக்கான கமிஷனை அப்பவும் அவங்களும் ஏற்றலை. ஸோ இருந்தாலும் நாங்கள் அப்பவும் வரவேற்றோம். ஏன்னா ஏன்னா எங்கள் தோழர்கள் அவங்க, என்ன அவர்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ஸோ இது வந்து ரூபாய் நாணயத்தின் 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் நாணயத்தை வச்சு செல்லாது. அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கு 2 கண்ணு மாதிரி, இந்த கண்ணு வேணுமா அந்த கண்ணு வேணுமான்னு கேட்டால் ஒரு மனிதன் 2 கண்ணுமே வேணும். என்ன அப்போ பால் உற்பத்தியாளர்கள் வேணும், முகவர்களும் வேணும். சார் நாங்கள் முகவர்கள் அமைப்புடைய தான் பிரதானமாக இருக்கிறதுனால பால் உற்பத்தியாளர் எங்களை கூட இணைந்து பயணிக்கிறதுனால அதை வரவேற்றோம். ஸோ இவங்ககிட்ட விஜயலட்சுமி அம்மையார் அவங்ககிட்ட நாங்கள் சொன்னது வந்து நீங்கள் விற்பனை விலையை துணிச்சலாக ஏற்றுங்க, இதனால் அரசுக்கு அவப்பேர் வராதா, அதிருப்தி வராதான்னு கேட்டாங்க. திமுக விதைத்த விதை இப்போ வந்து கடுமையாக இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் ஊடகங்கள் ஆவின் நடைபெற்ற விஷயங்களை பெரிதளவு பேசவே இல்லை, எல்லாமே முடக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா கடந்த 2011 to 21 வரைக்கும் 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிகளை காட்டிய வேகம், ஆவின் நடைபெற்ற ஒரு சின்ன துரும்பா செஞ்சால் கூட எங்களை தூங்க விட மாட்டாங்க ஊடக நண்பர்கள். கேட்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பெரும்பாலான தொலைக்காட்சிகள் வந்து அதை விவாத பொருளாகவே உட்படுத்தினாங்க. ஆனால் 2026 11 22 26 காலகட்டம் அப்படி கடலில் கரைச்ச பெருங்காயமாக போயிடுச்சு, பேசவே இல்லை. இப்போ வந்து போன ஆட்சியில் நடந்தே இந்த தட்டுப்பாடு இருக்குது. கடந்த 3-4 ஆண்டு காலமே தட்டுப்பாடு இருக்குது, பால் தட்டுப்பாடு. அதுதான் நாங்கள் அவங்கள்ட்ட பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னோம், தட்டுப்பாடு இப்போ இல்லை, இது கடந்த 4 ஆண்டு காலமாக இருக்குது. ஊடகங்கள் இதை பற்றி வெளியே கொண்டு வராமல் பார்த்துக்கிட்டாங்க, சமூக ஆதரவாசிகள் திமுக ஆதரவாளர்களும் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அரசுக்கு எதிரான சின்ன சின்ன விஷயங்கள் ஊதி பெருசாக்குறாங்க. ஸோ உங்களுக்கு மக்களுக்கு பால் தட்டுப்பாடு இல்லாமல் போனால் அந்த அதிருப்தி வராது. ஆனால் நீங்கள் விலையை உயர்த்துறதுக்கு யோசிச்சுக்கிட்டு
இருந்தீங்க அப்படின்னா பால் தட்டுப்பாடுன்றது நிலவிக்கிட்டே இருக்கும். இது டெய்லி தூங்கி எழுந்திரிச்சா டெய்லி வாங்கக்கூடிய விஷயம், அத்தியாவசியம். அப்போது டெய்லி இதை வந்து ஒரு பேசுபொருளாகவே ஆக்கிட்டு இருப்பாங்க, அரசியல் பண்ணுவாங்க, அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதனால அரசுக்கு வந்து அவப்பெயர் தான் ஏற்படும். இதனால் மக்கள் மத்தியில் அதிருப்தி தான் வரும். ஏன்னா போன தடவை வந்து தட்டுப்பாடு இருந்தாலும் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களோட பெருசாக்கப்படும் போது இது வந்து அரசுக்கு எதிராக போய்விடும். திரும்பவும் நீங்கள் விலையை கொள்முதல் விலையை உயர்த்தி விற்பனை விலையும் உயர்த்தினீங்கன்னா இது பெரிதளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. மிஞ்சி போனால் 2 எதிர்க்கட்சிகள் பேசுவாங்க, நாங்கள் அதுக்கு கவுண்டர் கொடுத்து நாங்கள் தயாராக இருக்கோம். அரசுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கோம். நான் முதலோட கவனத்துக்கு கொண்டு போய் நடவடிக்கை எடுக்கிறேன்னாங்க. அதில் 2 விஷயங்கள் விலையில்லா குறைபாடுகளும் இதுவும் கொஞ்சம் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ செப்டம்பர் 2 பால்மானிய கோரிக்கை வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். ஓகே சார். பால்வளத்துறை மற்றும் பால் முகவர்கள், பால் விற்பனையாளர்களுக்கு அவங்களுக்குள்ளே இருக்கிற பல பிரச்சனைகளை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். எங்களுடைய உள்ள குமுறலை ஒரு விரிவாக சொல்வதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்துருக்கீங்க. அதற்கு உங்களுக்கும் உங்கள் வாசகர்களுக்கும் மனமார்ந்த நன்றி.